வணக்கம் நேயர்களே. 49 பெண்களை கொன்று பன்றிகளுக்கு உணவாக கொடுத்த ஒரு கயவன் தொடர்பாக, ஒரு கொலைகாரன் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகின்றோம். 1990ஆம் ஆண்டிலிருந்து 2000 ஆண்டுகளுக்குள் கிட்டத்தட்ட 49 பெண்களை கொன்று துண்டு துண்டுகளாக வெட்டி தான் வளர்த்த பன்றிகளுக்கு உணவாக்கி இருக்கின்றார் ஒரு கொடூரன். இந்த சம்பவங்கள் 2007ஆம் ஆண்டுதான் நிரூபிக்கப்பட்டன. ஆனால் 2017ஆம் ஆண்டு இவனுக்கான தண்டனைகள் உறுதியாக்கப்பட்டு ஆயுள் தண்டனை கைதியாக கைது செய்யப்பட்டான். அப்படி இருந்தும் அங்கிருந்த சக கைதிகளால் தாக்கப்பட்ட இந்த கொடூரன் கடந்த 19ஆம் தேதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இப்பொழுது உயிர் நீத்திருக்கின்றான். அவனுடைய பெயர் ராபர்ட் மைக்ரான். கனேடிய நாட்டைச் சேர்ந்த இந்த கொடூரன் 76 வயதாகிறது. இப்பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்னர் இவன் செய்த இந்த கொலைகள் இப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன. குறிப்பாக இவன் அழைத்து சென்ற பெண்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடுகின்ற அல்லது போதை மாத்திரைகளை பயன்படுத்தி அதற்குள் சிக்குண்ட பெண்களை இனங்கண்டு மிகவும் தந்திரமான முறையில் தன்னுடைய பன்றி பண்ணைக்கு அழைத்து சென்று அங்கே அவர்களை கொன்று துண்டங்களாக்கி தன்னுடைய பன்றிகளுக்கு உணவாக்கி இருக்கின்றான். ஒரு சமயம் 2007ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு கால பகுதிகளில் ஒரு போலீஸ் அதிகாரி இவனுடைய பண்ணைக்கு சென்று ஆசுவாசமாக பேசுகின்ற பொழுது தன்னை அறியாமல் இந்த குற்றங்களை தான் செய்ததாக தன்னுடைய வாய்ப்படவே அந்த போலீசாருக்கு குறிப்பிட்டிருக்கின்றான். அவர் ஒரு போலீஸ் அதிகாரி என்று தெரியாமலேயே. அதுதான் கடவுளினுடைய விளையாட்டு என்று சொல்வார்கள் இல்லையா? அந்த கொடூரன் சொன்ன கதைகளை அப்படியே ரெக்கார்ட் செய்த அந்த போலீஸ் அதிகாரி அதற்கு பிறகு விழித்து கொண்டு மற்ற போலீஸ் அதிகாரிகளுக்கும் தகவலை பரிமாறி அவனை கைது செய்தார்கள். வழக்குகள் நடந்தன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவன் 49 பெண்களை இவ்வாறு கொடுமைப்படுத்தி கொன்றாலும் 26 பெண்களினுடைய எச்சங்கள் தான் அவனுடைய பண்ணையில் காணப்பட்டன. டிஎன்ஏ பரிசோதனைகள் மூலமாக மேலும் கிட்டத்தட்ட 7 பெண்கள், மொத்தமாக 33 பெண்களினுடைய தொடர்புகள் சம்பந்தமாகத்தான் உடல் உறுப்புகளும் டிஎன்ஏ பரிசோதனைகள் மூலமாக கிடைக்கப்பெற்ற விடயங்களும் காணப்பட்டன. ஆனால் அவனால் கொல்லப்பட்ட 6 பெண்கள் தான் உறுதிப்படுத்தப்பட்டது இவனால் கொல்லப்பட்டதாக. மற்றவை யாவும் ஆதாரம் இல்லாமல் போய்விட்டது. எனவே 6 வழக்குகள் சம்பந்தமாகத்தான் இவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது சிறையில் வைக்கப்பட்ட அந்த ராபர்ட் விக்டன் என்பவன் சக சிறை கைதிகளால் தாக்கப்பட்டு பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் அவன் கதை முடிக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்தே தெரியும் உங்களுக்கு, பல வெளிநாடுகளில் மேற்கத்திய நாடுகளில் சிறை கைதிகளால் அடித்து காயப்படுத்தப்பட்ட அல்லது மரணிக்கப்பட்ட என்ற சம்பவங்கள் வருகின்ற பொழுது அதனுடைய அரசியல் எல்லோருக்குமே தெரியும் இல்லையா? எனவே ஒருவன் எவ்வாறு தன்னுடைய இறுதி காலத்தில் மரணிக்கின்றானோ அந்த மரணம் அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அர்த்தமாக்கப்படும் என்றும் பல முன்னோர்கள் சொல்வார்கள். இறுதி காலத்தில் ஒருவன் படாத பாடுபட்டு மரணிக்கிறான் என்றால் அவனுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே திடீரென மரணித்தான் என்றால் அவனுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. இப்படியான மரணங்கள் வருகின்ற ஒருவனுக்கும் ஒரு வரலாறு இருக்கத்தான் செய்கிறது. எனவே நாம் வாழ்கின்ற வாழ்க்கை எத்தகையதோ அது பிற்காலத்தில் எங்களுடையதாக மாறும். அந்த நேரம் அது நாங்கள் விரும்பாமலோ அதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இப்பொழுது நாங்கள் மறுக்கலாம், இல்லை அப்படி ஒரு நிலைமை வந்தால் நாங்கள் அப்பவே உயிர் துறப்போம் என்று சொல்லலாம் உதாரணத்திற்கு. ஆனால் அது அவனால் எழுதப்பட்ட விடயம். இது பொதுவாக எல்லா மதத்தினருக்கும் பொருந்தும் இல்லையா? எனவே கனடாவில் இடம்பெற்ற இந்த சம்பவம் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் கனடாவில் வைரலாகி கொண்டிருக்கின்றன. கனேடிய பத்திரிகைகளில் இதுதான் தலைப்பு செய்தியாகவும் மாறியிருக்கிறது. ராபர்ட் என்ற இந்த கொடூரனை பற்றிய ஆக்கங்கள், கட்டுரைகள் தலைப்புச் செய்திகளாக பத்திரிகைகளிலும் சக ஊடகங்களிலும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளை. வணக்கம்.